அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026 பேட்ச்ல இருக்கும். இதுவரைக்கும் நம்ம கிளாஸ்ல தமிழ்ல பார்த்தீங்கன்னா இலக்கணம் 25 கேள்விகள், சொல்லகராதி 15 கேள்விகள், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எழுதும் திறன் 15 கேள்விகள், கலைச்சொற்கள் 10 கேள்விகள், இதெல்லாமே நம்ம கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யூனிட் 5 வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் 15 கேள்விகள். இதுதான் நம்ம இந்த வீக்ல நம்ம பார்க்க போறோம். வாங்க கிளாஸ் போகலாம். சோ நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறது யூனிட் 5 வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் 15 கேள்விகள் வந்து இதுக்கு வெயிட்டேஜ் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ நம்ம இதுவரை கிளாஸ் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டடி பிளானர் ப்ரோகிராம் நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம ஸ்டடி பிளானர் ஒரு டைம் பார்த்துடலாம். இங்க பாருங்க. சோ நம்மளுடைய ஸ்டடி பிளானர். சோ இதுல இலக்கணம், சொல்லகராதி, எழுதும் திறன், கலைச்சொற்கள், ஓகேங்களா, இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு தமிழ் பாத்தீங்கன்னா 1 மந்த் நம்மளுக்கு டைம், ஜனவரி ஃபுல்லா. ஓகேங்களா? நமக்கு இருக்கிறது வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் யூனிட் 5ல இருக்கும். ஓகேங்களா? சோ இதுதான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணாதவங்க அந்த கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம பார்க்க போறது சோ வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். ஓகேங்களா? சோ இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்க சிலபஸ்ல அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். சோ கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்துதல். ஓகேங்களா? ஒரு பேராகிராஃப் கொடுத்திருப்பாங்க, அதுல என்ன பண்ணிருப்போம், நம்ம ரீட் பண்ணிக்கணும், ரீட் பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு கீழே என்ன பண்ணிருப்பாங்கன்னா கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த கொஸ்டினுக்கு அந்த பேராகிராஃப்ல ஆன்சர் இருக்கும், அதை நம்ம எழுதணும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். ஓகேங்களா? ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சப்ஜெக்டோ ஒரு டாபிக்கோ கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது எது வந்து கேட்பாங்கன்னா செய்தித்தாள், தலையங்கம், முகப்பு செய்திகள், அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரைகள், இவற்றை வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டாபிக்ல இருந்து உங்களுக்கு அந்த பேராகிராஃப் கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஊமை தொடரின் பொருளறிதல், அடுத்தது மரபு தொடரின் பொருளறிதல், பழமொழிகள் பொருளறிதல், ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன். இவ்வளவுதான் யூனிட் 5. இதுதான் நம்ம டீடைலா இந்த வீக் ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே ஓகே. ஸோ யூனிட் 5 என்னது வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். 15 கேள்விகள் வந்து கம்பல்சரி வந்து இந்த யூனிட்ல இருந்து கேட்பான்னு சொல்லி வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஈஸியாக நம்ம 15 கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகே. ஸோ பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸ்ல கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த இது. ஓகே. ஸோ இந்த நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இருக்கும். இந்த ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி வாட்ஸ்அப் பண்ணுறது டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நம்மளுடைய வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய டெஸ்ட் பிளானர் அண்ட் ஸ்டடி பிளானர் கிளாஸ் நம்ம போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த பற்றி என்ன பண்ணணும், நம்ம கொஸ்டின் பேப்பரில் பார்த்துருப்போம். லாஸ்ட் குரூப் 4 குரூப் 2 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. பேராகிராஃப் கொடுத்துட்டு அது வந்து அதுக்கு ரிலேட்டடாக என்ன பண்ணியிருப்பாங்க, கீழே உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இதில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுக்கு வந்து 1 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. மேபி 1 கொஸ்டின் கேட்கலாம், 2 கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? சரி. ஸோ நமக்கு என்ன பண்ணிருக்கோம், ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இதில் நம்மளுக்கு என்ன ஒரு கிரிட்டிக்கல் அப்படின்னா நம்மளுக்கு டைம் வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணுமோ ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணிட்டு ரீட் பண்ணும்போது என்ன பண்ணிக்கணுமோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் என்ன சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணுங்க, 1 டைம் ரீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்னா இதில் ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு. அதுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சிடணும். ஓகேங்களா? நம்ம எடுத்த உடனே என்னது அந்த பேராகிராஃப் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா திருப்பி என்ன பண்ணுவோம், இந்த கொஸ்டின் படிச்சுட்டு திரும்ப என்ன பண்ணுவோம், அகைன் திருப்பி ஃபுல்லாக அந்த பேராகிராஃபை நம்ம படிக்க ஆரம்பிப்போம். அப்போ நமக்கு என்ன ஆகும், டைம் வந்து அதில் வேஸ்ட் ஆகும். ஓகே. ஸோ இதுக்கு என்ன நம்ம ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொஸ்டின் கேட்டுருக்குறாங்க அப்படிங்கிறத படிச்சிட்டோம்னா நம்ம அந்த ரீட் பண்ணும்போதே அந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். திருப்பி அகைன் நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்லை, அதை படிக்க தேவையில்லை. அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் பார்த்துலாம் பாருங்க. ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார்? எக்ஸாம்பிள் இந்த தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இந்த பேராகிராஃப் வந்து ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மைண்டில் ஏற்றிக்குவோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் அந்த பேராகிராஃப் படிச்சிடலாம்.
1921ஆம் ஆண்டு மத்திய கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. தமிழர் ஒருவர் கப்பலின் மேல்தளத்தில் நின்று கடல் அலைகளை பார்த்து கொண்டிருந்தார். திடீரென அவரது உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்ற வினா எழுந்தது. ஓகே, அப்படின்னா அவரை உறங்க விடவில்லை. இங்கிலாந்து பயணம் முடிந்து இந்தியா திரும்பினார். பிறகு பாதரச ஆவி விளக்கு, பென்சில் மற்றும் நிறைமாலை காட்டி ஆகியவற்றின் உதவியுடன் தனது ஆய்வை தொடங்கினார். ஓகேங்களா? ஆய்வின் முடிவில் 1928 பிப்ரவரி 28ஆம் நாள் ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார். இக்கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்தது. அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி 28ஆம் நாளை நாம் ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாள் என கொண்டாடி மகிழ்கின்றோம். அவர் யார் தெரியுமா? அவர் தான் சர் சி ராமன். ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த ஃபர்ஸ்டே நம்ம அந்த கொஸ்டின் படிச்சுட்டோம். ஓகேங்களா? ராமன் விளைவை கண்டுபிடித்தவர் யார்? அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு படிச்சது நம்ம என்ன பண்ணுறோம், சர் சி ராமன். திருப்பி அகைன் வந்து என்ன பண்ண தேவையில்ல, இந்த பேராகிராஃப் எங்கே இருக்குது அந்த ஆன்சர் சொல்லி ஒவ்வொரு லைனாக படிக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இதை படிக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் படிச்சுக்கோங்க. கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பேராகிராஃப் ஒன் டைம் ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த பாருங்க என்ன கொஸ்டின் கேட்கலாம். ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எது? ஓகேங்களா? அவர் என்ன திங்க் பண்ணாரு கடல் மேல் நின்றுகிட்டு, கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? இல்லை, இது பேராகிராஃப்லேயே தான் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய அறிவியல் நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? பிப்ரவரி 28ஆம் தேதி. இல்லை, பேராகிராஃப்லேயே இருக்குல்ல, பிப்ரவரி 28ஆம் நாள் என்ன பண்ணுறோம், தேசிய அறிவியல் நாள் நம்ம கொண்டாடுறோம். அதை ஈஸியாக எழுதிடலாம். ஓகேங்களா? இன்னும் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், இப்பத்திக்கு பொருத்தமான தலைப்பிடுக. ஓகேங்களா? ஸோ சர் சி வி ராமன் அப்படின்னு நம்ம கொஸ்டின் நமக்கு அதுக்கு ஆன்சர் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது ஒரு மாடலில் கேட்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன ஒரு எக்ஸாம்பிள் கேட்பாங்க, இங்கே பாருங்க, ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டாங்க, சேம் அதே தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடணும், என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதை நம்ம ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 1 or 2 கொஸ்டின் தான் வந்து இந்த இந்த பேராகிராஃப் கொடுத்து கேட்பாங்க. அதிகபட்சம் இது வரைக்கும் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க பேராகிராஃபில் கொடுத்து கேட்கறதில்ல. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் காமராசரின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. யாரு வீட்டுக்குள் நுழைய முயன்றார்கள்? இந்த கொஸ்டின் நம்ம படிச்சுட்டோம்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம இந்த பேராகிராஃப் படிக்கும் போது அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ காமராசரின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். ஃபர்ஸ்ட் லைன்லேயே இருக்கு பாருங்க ஆன்சர். அதுக்கு நம்ம அடுத்ததெல்லாம் படிக்க தேவையில்லை. இப்போ புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஓகே. இப்போ ஆன்சர் யாரு? காமராசன் வீட்டுக்கு நுழைய முயன்றவர்கள் சிறுவனும் சிறுமியும். அவ்வளோதான். நம்ம அடுத்ததை முடிச்சுட்டு அடுத்த கொஸ்டின் நம்ம போயிடணும். ஓகேங்களா? எக்ஸாம் அப்போ. ஓகே. ஸோ இப்போ நம்ம இது ஃபுல்லாக படிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராசர் கவனித்தார். உடனே என்ன பண்றாங்க, அவர்களை உள்ளே அழைத்தார். யாரை பார்க்க வந்தீர்கள் என்று அன்புடன் வினவினார். எங்கள் அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை. உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராசர் கேட்கிறார். இல்லை, நாங்களாகத்தான் வந்தோம். அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வித்துட்டு வருவாங்க. அதில் வரும் வருமானத்தை வச்சுதான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினர். அதனை கேட்டதும் மாடியேறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார். ஓகேங்களா? மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராசரை தேடி வந்தனர். ஐயா, தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு, இந்த ரசீதை அம்மா உங்களிடம் காட்டிட்டு வர சொன்னாங்க என்றனர். அதை கேட்டு காமராசர் மனம் நெகிழ்ந்தார். ஓகேங்களா? ஸோ இது நம்மளுக்கு என்ன ஆகுன்னா, இந்த பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரீட் பண்ணுறது தான் டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஓகேங்களா? மற்ற கொஷின் காட்டிலும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டிப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்து, நிகழ்வு சிறுவனது குடும்பத்தின் எப்பண்பை விளக்குகிறது? நேர்மையான பண்பு. ஓகேங்களா? வேற எந்த மாதிரி கேட்கலாம், மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசரின் மனம் நெகிழ்ந்தார். ஓகேங்களா? சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசர் வீட்டுக்கு வந்தனர்? எதுக்காக? பண உதவி கேட்கறது வந்திருந்தாங்க. ஓகேங்களா? காமராசர் செய்த உதவி என்னது? தேர்வு கட்டணம் வேண்டி பணத்தை கொடுத்து உதவினார். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி மாடலில் கொஷின் கேட்கலாம் இந்த டாப்பிக்ல இருந்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷினை இங்கே பாருங்க, பின்வரும் கதைக்கு பொருத்தமான திருக்குறளை தேர்ந்தெடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணியாகணும், நம்ம இது ஃபுல்லாக படிச்சுதான் ஆகணும்.
ஒரு டைம் கான்சன்ட்ரேஷனோட அதை படிச்சிடுங்க. இந்த மாதிரி என்னது பொருத்தமான திருக்குறள் தேர்ந்தெடுக்கிறது, பொருத்தமான என்ன சொல்லுவாங்க தலைப்பு எழுதுக அப்படிங்கும்போது நம்ம டோட்டலாக படிச்சுதாகணும். ஓகேங்களா? ஸோ வீட்டிற்குள் வந்த வேலனை தந்தை அழைத்தார். உங்கள் பள்ளியில் பேச்சு போட்டு நடந்ததாக கூறினாயே, பெயர் கொடுத்து விட்டாயா என்று கேட்டார். இல்லையப்பா, அமுதன் என்னை விட நன்றாக பேசுவான், அவனுக்கு தான் பரிசு கிடைக்கும். ஓகேவா? எனவே நான் பெயர் கொடுக்கவில்லை என்றான் வேலன். போட்டியில் வெற்றியும் தோல்வியும் இயல்புதான், அதற்காக போட்டியிடாமல் இருக்கக்கூடாது. நாம் எந்த அளவு ஊக்கத்துடன் செயல்படுகிறோமோ அந்த அளவிற்கு வெற்றி கிடைக்கும். எனவே நீ போட்டியில் கலந்து கொள் என்றார் அப்பா. உற்சாகம் அடைந்தான் வேலன். நாளை பெயர் கொடுத்து விடுகிறேன் அப்பா என்றார். இது நம்ம படிச்சுட்டோம். இதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு 4 ஆன்சரும் இங்கே கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்ல. ஓகேவா? இதுக்கு ரிலேட்டடா என்ன திருக்குறளை வந்து நம்ம எழுதலாம். இது ரிலேட்டடா அப்படின்னா, மோப்ப குலையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குலையும் விருந்து. ஓகேங்களா? இது ஷூட் ஆகாது. ஓகேங்களா? அடுத்தது வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. ஓகேங்களா? இது ஓரளவு ரிலேட்டட் ஆகுது. அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். ஓகேங்களா? உள்ளம் உடைமை பொருள் உடைமை இல்லாத நீங்கிவிடும். இது எதுவுமே அதுக்கு செட் ஆகலை. ஸோ இந்த பி தான் உங்களுக்கு ஆன்சராக வரும். ஓகேங்களா? ரொம்ப கிரிட்டிக்கல்லாம் கிடையாதுங்க, ரொம்ப ஈஸி தான். இது அழகாக என்னது ஒரு மார்க் நம்ம சரி ஒரு கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம் என்ன கேட்பாங்க பாருங்க. கீழ்கண்ட பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், கொஸ்டின் படிச்சுக்கோங்க. கிடைக்கும் பொருட்களின் டேஸை கூட்டி புதிய பொருளாக மாற்றலாம். ஓகேங்களா? ஸோ படிச்சுலாம். மனிதர்களுக்கு தேவையான பொருட்களை கிடைக்க செய்வதே வணிகத்தின் நோக்கங்கள் ஒன்று. ஒரு இடத்தில் உற்பத்தியாகும் பொருளை பல இடங்களுக்கு அனுப்புவதும் பல இடங்களில் கிடைக்கும் பொருட்களை ஒரே இடத்தில் கிடைக்க செய்வதும் வணிகம். கிடைக்கும் பொருட்களின் மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகமாகும். இதான் நம்ம கொஸ்டின் கேட்டுதான். கிடைக்கும் பொருட்களை என்ன பண்ணணும், மதிப்பு கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம். அப்போ என்ன பண்ணணும், ஆன்சர் மதிப்பு நமக்கு ஒரு டைம்லேயே படிச்சுட்டா போதும். ஓகேங்களா? ஓகே. வேற என்ன கொடுக்குறாங்க, ஆனால் அதை செதுக்கி சிலையாக மாற்றலாம். ஓகேங்களா? சான்றாக கல் என்பது விற்பனை பொருள் அன்று, ஆனால் அதனை செதுக்கி சிலையாக மாற்றலாம். உதிரும் கல் தூளை கோலமாக மாற்றலாம், இதனை மதிப்பு கூட்டுதல் என்பர். ஓகேங்களா? வேற நம்ம கொஸ்டின்ப்பா, சிலை செதுக்கப்படும் போது உதிரும் கல் தூணை டேஷ் மாற்றலாம். என்ன மாற்றலாம், அந்த தூளை கோலமாவு. ஓகேங்களா? வணிகத்தின் நோக்கம் என்னென்னு படித்தோம். எல்லா பொருட்களையும் கிடைக்க செய்வது வணிகத்தோட நோக்கம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இப்பத்திற்கு ஏற்ற மாதிரி தலைப்பு எழுதுன்னு சொல்றாங்க. என்ன எழுதலாம், வணிகம். அதுதான் உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்மளுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 3 மாடல் வந்து கேட்டிருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? அடுத்தது செகண்ட் டாபிக் என்ன கொடுத்துருந்தாங்க, பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. ஓகேங்களா? செகண்ட்ல பாருங்க, இந்த பேராகிராஃப் கொடுத்துறாங்க, சேம் அதே தான். ஓகேங்களா? ஸோ விபத்தில்லா வாகன பயணம் அப்படின்னு கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, விபத்துக்கள் எவ்வாறு தவிர்க்கலாம். ஓகேங்களா? ஸோ சாலை விதிகளுக்கு உட்பட்டு வாகனம் ஓட்டும் முறைகளை அறிந்து வாகனங்களை இயக்கினால் விபத்துக்களை தவிர்க்கலாம். இங்கே பாருங்க, இதை வந்து இதுலேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இதிலே இது பாருங்க, சாலை விதிகளுக்கு உட்பட்டு வாகனம் ஓட்டும் முறையை அறிந்து வாகனங்களை இயக்கினால் விபத்துக்களை தவிர்க்கலாம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த ட்ரிக்கை மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பேராகிராஃபை ரீட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த மாதிரி கூட கேட்கலாம் உங்களுக்கு. ஓகேங்களா? கொடுத்துட்டு அதில் இருக்கிற கொஸ்டினா கேட்கணும்ல. இங்கே பாருங்க, பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஓகேங்களா? அது மாதிரி பிரித்து எழுதுக. அதுலேருந்து ஒரு வேர்டு எடுத்துட்டு அது மாதிரி கூட கொஸ்டின் கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே பார்த்தோம், கதைக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓகேங்களா? இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே. நெக்ஸ்ட் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா செகண்ட் டாபிக்ல
என்ன கொடுத்துருந்தாங்க? செய்தித்தாள், தலையங்கம், முகப்பு செய்திகள், அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரைகள் பற்றி வாசித்து புரிந்து கொள்ளும் திறன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க சிலபஸில். அது அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? உலக புத்தக நாளை முன்னிட்டு. இது நம்ம ஜஸ்ட்டு ஒரு படிச்சுட்டா போதும், ஓகேங்களா? இல்லை என்ன பண்ணணும், ஃபுல்லாக நம்ம படிச்சுட்டு இருக்க தேவையில்ல. அது என்ன அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ற கொஸ்டின் பார்த்துக்கோங்க. எந்த நாளை முன்னிட்டு புத்தக கண்காட்சி நடத்தப்படுகிறது? இங்கே உலக புத்தக நாள் ஃபர்ஸ்ட்லேயே இருக்கு பாருங்க, அவ்வளோதான், முடிஞ்சது. அது திருப்பி நம்ம படிக்க தேவையில்லை. அடுத்து புத்தக கண்காட்சி எங்கே நடைபெறுகிறது? ஓகேங்களா? ஸோ எங்கே நடக்குதுன்னு போட்டிருக்காங்க? ராயப்பேட்டை OMC மைதானம், ஓகேங்களா? அங்கே இருக்கு பாருங்க, ராயப்பேட்டை OMC மைதானத்தில் நடக்குது. புத்தக கண்காட்சி எத்தனை நாட்கள் நடைபெறுகின்றன? இங்கே பாருங்க, ஏப்ரல் 13 முதல் 23 முடிய, ஓகேவா? நுழைவு கட்டணம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க கொஸ்டின். நுழைவு கட்டணம் இல்லை, எல்லாத்துக்குமே இலவசம் தான், ஓகேவா? அனுமதி இலவசம். புத்தகம் வாங்குவதற்கு வழங்கப்படும் சலுகை என்ன பண்ணியிருக்காங்க? 10% கழிவு, 10% டிஸ்கவுண்ட். ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்து கொஷின் கேட்கலாம், ஓகேங்களா? அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து கேட்கலாம், அது ஒரு ஃபார்ம்ஸ் கொடுத்து கேட்பான், அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துட்டு அந்த அப்ளிகேஷன் வந்து எதை பற்றி உள்ளது அந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. இது ரொம்ப ஈஸி தான். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னது? ஓமை தொடரின் பொருளறிதல், ஓகேங்களா? ஸோ சிலபஸில் கொடுத்துனா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் தேர்டு டாபிக் ஓமை தொடரின் பொருளறிதல். ஓமை கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம், ஓகேவா? ஸோ தாமரை இலை நீர் போல, இது வந்து ஓமை தொடர். அதோடைய பொருள் என்னன்னு கீழே கொடுத்துருப்பாங்க 4 ஆப்ஷனில். அது நம்ம கரெக்டாக எழுதணும். தாமரை இலை நீர் போல அப்படின்னு என்னது? பட்டும் படாமல் இருத்தல், ஈடுபாடு இல்லாமல் இருத்தல், அதுதானே தாமரை இலை நீர் போல. ஸோ இது ஒன்ஸ் என்ன பண்ணணும், நம்ம ஃபுல்லாக படிச்சுக்கிட்டு அதை ரிலேட் பண்ணிக்கிட்டாலே நம்மளுக்கு போதும், ஓகேங்களா? நம்ம பெரிய இது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இதெல்லாம் கிடையாது, கஷ்டமான ஒன்றுமே கிடையாது, ஓகேவா? அடுத்து என்னது? மலைமுகம் காணா பயிர் போல, மலையே காணாத, மழையே பெய்யாத ஒரு பயிர் எப்படி இருக்கும்? வறட்சி, வாட்டம் அல்லது துன்பம், இதுதான் பொருள். அது கண்ணினை காக்கும் இமை போல, ஓகேங்களா? பாதுகாப்பு. சிலை மேல் எழுந்தது போல, ஓகேவா? நிலைத்து நிற்கும். கிணற்று தவளை போல, உலகம் தெரியாமல் இருப்பது அது அறியாமல் இருப்பது, ஓகேங்களா? எலியும் பூனையும் போல, அது நம்ம படிக்கும்போது தெரியுது, என்னது? எதிரிகள், பகைவர்கள். அச்சாணி இல்லாத தேர் போல, என்னது? சரியான வழிகாட்டி, ஓகேங்களா? ஸோ சரியான வழிகாட்டி நம்மளுக்கு வேணும், ஓகேங்களா? அதான் மீனிங். பசுமரத்தாணி போல அப்படின்றது எளிதாக. மடை திறந்த வெள்ளம் போல என்னது? வேகமா இருக்கும், வேகமாக. அடியற்ற மரம் போல, வலுவிழந்து. கல்மேல் எழுந்தது போல, அழியாமல் இருக்கும், ஓகேவா? கல்மேல் எழுத்து போல, கல் நம்ம செதுக்கிறோம் பார்த்தீங்களா, அது என்னது? அழியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான், இதுதான் அது இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து பாரு, நகமும் சதையும் போல, இணைப்பிரியாமை. அடுத்தது காட்டும் பளிங்கு போல, வெளிப்படுத்தல், ஓகேங்களா? இலவு காத்து கிளி போல, ஏமாற்றம். நிறைய நீங்கள் கொஷினை பார்த்துருப்போம் ஆல்ரெடி, ஓகேங்களா? அலை ஓய்ந்த கடல் போல, அமைதியாக இருக்கும், ஓகேங்களா? இஞ்சி தின்ற குரங்கு போல, விழித்தல், ஓகேவா? கயிறற்ற பட்டம் போல, ஓகேவா? தவித்தல், வேதனை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, பொறுமை, ஓகேவா? ஒன்ஸ் அதை ரீட் பண்ணிட்டீங்கன்னாவே அதுக்கு ரிலேட்டட் பண்ணிக்கலாம் நீங்கள். அத்தி பூத்தா போல, அரிய செயல். அத்தி பூத்த மாதிரி சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஓகே, இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு இருக்கு எக்ஸாம்பிள். இப்போ பாருங்க, தாயை கண்ட சேலையை போல, இன்பம் அதிக மகிழ்ச்சி, ஓகேங்களா? ஒன்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாமோ ரீட் பண்ணிக்கலாம், ஓகேவா? அடுத்து பாருங்க, பழம் நழுவி பாலில் விழுந்தது போல, இன்பம் மிகுதி. பழம் நழுவி பாலில் விழுந்து சொல்லணும்ல, மகிழ்ச்சி. ஞாயிறு கண்ட தாமரை போல, மகிழ்ச்சி. செந்தமிழும் சுவையும் போல, ஒற்றுமை, ஓகேங்களா? செவிடன் காலில் உதி சங்கு போல, பயனில்லை, ஓகேங்களா? ஆலையில் அகப்பட்ட துரும்பு போல, துன்பம், ஓகேவா? இலைமறை காய் போல, வெளிப்படுத்தல். ஸோ ஒன் டைம் நம்ம என்ன பண்ணிட்டா போதும், இதெல்லாம் ரீட் பண்ணிட்டா போதும், ஓகேங்களா? ரீட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமே கிடையாது, ஓகேங்களா? அரை கிணறு தாண்டியவன் போல, ஆபத்து, ஓகேவா?
ஆப்பசைத்த குரங்கு போல. இந்த மாதிரி நிறைய டைம் இதை கேட்டிருப்பாங்க இந்த கொஸ்டின். ஆப்பசைத்த குரங்கு போல, சிக்குதல். ஆழம் தெரியாமல் காலை விட்டது போல, திட்டமிடாமை. இஞ்சி தின்ற குரங்கு போல, ஓகேவா, விழித்தல். இடி விழுந்த மரம் போல, வேதனை. இரும்பை கண்ட காந்தம் போல, கவர்ச்சி. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம். உடும்பு பிடி போல, பிடிப்பு. உமையும் சிவனும் போல, நட்பு நெருக்கம். ஓகேவா, உச்சந்தலையில் ஆணை அடைந்தது போல, உறுதி. ஊமை கண்ட கனவு போல, தவிப்பு, கூற இயலாமை. ஓகேங்களா, எள்ளில் எண்ணெய் போல, ஒளிந்திருத்தல் அல்லது மறைவு. ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ஒரு டைம் படிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க, இந்த மெட்டீரியல் உங்களுக்கு அனுப்பிச்சு வரோம். ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த வீக்கில் நம்ம இந்த யூனிட்டு தான் படிக்க போகிறோம். ஸோ வீக்கெண்டு வந்து நம்மளுக்கு இருக்கும் டெஸ்ட் இருக்கும், மார்க் டெஸ்ட். ஓகேங்களா, மாடல் டெஸ்ட் இருக்கும். இந்த மெட்டீரியல் இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், படிச்சுட்டு இந்த டெஸ்ட் நீங்கள் எழுதி பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் 4th டாபிக் பார்த்தீங்கன்னா மரபு தொடரின் பொருள் அறிதல். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஊமை தொடரின் பொருள் அறிதல். அடுத்தது மரபு தொடரின் பொருள் அறிதல். ஓகேங்களா, இதேதான் பாருங்க, திருப்பி வச்சு தலையில் வைத்து கொண்டாடுதல். ஓகேவா, என்னது? அளவு கடந்து பாராட்டுதல், பெரிதும் மதித்தல். கிடைக்காத ஒன்று. ஓகேவா, காணல் நீர். இமாலய தவறு, பெரிய தவறு. எதிர்நீச்சல், நீரோட்டத்தை எதிர்த்து நீந்துதல். ஊருக்கு உபதேசம், தான் கடைப்பிடிக்காமல் பிறருக்கு மட்டும் வழங்கும் அறிவுரை. ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு எக்ஸாம்பிள் இருக்குது. இதே என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். அடுத்தது மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் கிளாஸ்ல மரபு பிழை. ஓகேங்களா, ஸோ அகைன் திருப்பி ரிப்பீட் ஆகிருக்கிறதுல இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். இதில் என்னது மரபு பிழை இருக்கு? போட்டனர் தான் மரபு பிழை. ஸோ இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர் அப்படி வரும், கூரை வேய்ந்தனர். ஓகேங்களா, கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டால். ஓகேவா, பானை செய்ய அப்படிங்கிறது மரபு பிழை. கயல் பானை வனைய கற்றுக்கொண்டால். நேற்று தென்றல் காற்று அடித்தது. ஓகேவா, தென்றல் காற்று வீசியது தான் சரியானது. தென்னை மட்டையிலிருந்து நார் எடுத்தனர். ஓகேவா, ஸோ தென்னை மட்டையிலிருந்து நார் உரித்தனர் தான் சரியானது. அணில் பழம் சாப்பிட்டது. பழம்னாவே என்ன வரணும்? ஓகேங்களா, அணில் பழம் குறித்தது, சாப்பிட்டதுன்னு வரக்கூடாது. கொடியில் உள்ள மலரை எடுத்து வா. ஓகேவா, கொடியில் உள்ள மலரை பறித்து வா தான் சரியானது. இதெல்லாம் அது மரபு பிழைகள். ஓகேங்களா, அடுத்தது மரபு பாருங்க. கூவும் குயிலும் கரையும் காகமும் தொடரில் இடம்பெற்ற மரபு. ஓகேவா, ஸோ பெயர் மரபு, வினை மரபு, ஒளி மரபு, இவை மூன்றும். ஓகேங்களா, ஸோ என்னது? கூவும் குயிலும் கரையும் காகமும் என்ன மரபு கொடுத்துருக்காங்க? ஒளி மரபு. ஓகேங்களா, ஸோ அதோட ஒளியை தானே சொல்லுது, குயில் கூவும் காகம் கரையும். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து பாருங்க, மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ எதிர்நீச்சல். வாழ்க்கையில் எத்தனை தோல்விகள் ஏற்பட்டாலும் அவற்றை கடந்து எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெற வேண்டும். சொந்த காலில் நிற்றல், தாளம் போடுதல். ஓகேவா, இந்த மாதிரி கொடுத்துருவாங்க மரபு சொற்கள். அதுக்கு என்ன பண்ணணும்? தொடர் அமைச்சு எழுதுறது. மதில் மேல் பூனை. தேர்வு நெருக்கத்தில் மட்டுமே படித்து தேர்வு எழுதுவோர் தேர்வு முடிவு வெளிவரும் பொழுது மதில் மேல் பூனை போல் மன அழுத்தத்தில் திண்டாடுவர். ஓகேங்களா, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்ங்க. இதெல்லாம் கேட்ட கொஸ்டின். இதெல்லாமே எல்லா கொஸ்டினுமே கேட்டது குரூப் 4ல். ஓகேவா, ஸோ நிறைகுடம். நன்றாக தெளிவுபட கற்றறிந்த சான்றோர் நிறைகுடம் போல அமைதியாக இருப்பர். கை தூக்கி விடுதல். ஊர்தோறும் பள்ளிகளை திறந்து கல்வி கற்பித்து மக்களை கை தூக்கி விட காமராசர் பாடுபட்டார். கண்ணாயிருத்தல். இளையோர் மாணவ பருவத்தில் கல்வி கற்பதில் மட்டுமே கண்ணாயிருத்தல் வேண்டும். ஓகேவா, இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அவசர கொடுக்கை. மக்களிடம் ஓரளவுக்கு அறிமுகமான உடனேயே தன்னை தலைவனாக தேர்ந்தெடுத்து விடுவார் என சிலர் அவசர கொடுக்கை போல செயல்பட்டு மூக்கறுபட்டு தோல்வி காண்பது உண்டு. முதலை கண்ணீர். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் சிலர் மக்கள் படும் துன்பங்களுக்காக தாம் போராடப் போவதாக பேசி முதலை கண்ணீர் வடிப்பது உண்டு.
ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? காணல் நீர். முதியோர் இல்லத்தில் மகனால் சேர்க்கப்பட்ட போது தங்கள் எதிர்கால வாழ்க்கை காணல் நீராகி போனதை பெற்றோர் உணர்ந்தனர். ஓகே. ஸோ அது மாதிரி நிறைய கொடுத்துருக்கோம் பாருங்க. ஆறாம் மர ஆணி அடித்தார் போல. ஓகேங்களா? ஸோ ஆணி அடித்தார் போல நம்ம வந்து தேசிய கீதம் பாடும்பொழுது மரத்தில் ஆணி அடித்தார் போல அசையாமல் நிற்க வேண்டும். ஓகேங்களா? அகலக்கால். தொழில் தொடங்கும் முன் சிந்தித்து அகலக்கால் வைக்காமல் சிறிய முதலுடன் தொடங்க வேண்டும். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் படிச்சுக்கலாம். அதே மாதிரி சொல்லியிருப்பாங்க, தொடரில் இடம்பெற்றுள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுதுதல். இந்த மாதிரி கேட்பாங்க. ஒரு இது என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்க. வாழைக்காட்டில் குயில்கள் அலறிக்கொண்டும் காகங்கள் கூவிக்கொண்டும் இருந்தன. டோட்டலாக தப்பாக கொடுத்துருக்காங்க. இது சரியானது என்னது? வாழை காடுன்னு வரக்கூடாது, வாழை தோப்பு. வாழைத்தோப்புல குயில்கள் என்ன பண்ணும்? கூவிக்கொண்டும் காகங்கள் கரைந்து கொண்டும் இருந்தன. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ்லி. முருகன் சோறு சாப்பிட்டு பால் குடித்தான். பால்னா என்னது? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பால் பருகு. ஓகேவா? தண்ணீர் குடிக்கணும். பால் பா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முருகன் சோறு உண்டு பால் பருகினான். கோவிந்தன் குடியிருக்க சுவர் கட்டி கூரை அமைத்தார். சரியானது. கோவிந்தன் குடியிருக்க சுவர் கட்டி கூரை வேய்ந்தான். அடுத்தது பாருங்க. வனவிலங்கு காப்பகத்தில் சிங்கக்குட்டியும் யானை குட்டியும் கண்டேன். தப்பு. ஓகேவா? ஸோ சிங்க குருளை. ஓகேங்களா? யானை குட்டி. சிங்கக்குட்டிங்கிறது தப்பு. சிங்க குருளை. ஆட்டு தொழுவத்தை சுற்றிலும் எலிகள் வலைகள் அமைத்திருந்தன. ஓகேங்களா? அதுதான் சரி. ஆட்டு தொழுவத்தை சுற்றிலும் எலிகள் பொந்துகள் அமைந்திருந்தது அப்படின்னா தப்பு. ஸோ எலி பொந்து தப்பு. எலி வலை. அடுத்து பாருங்க. பனை மட்டையால் கூரை வைத்திருந்தனர். ஓகேங்களா? தப்பு. பனை ஓலையால் கூரை வேய்ந்திருந்தனர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் டாபிக் சிலபஸ்ல பழமொழிகள் பொருளறிதல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக அது வந்து கொஸ்டின் வந்துடும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் நமக்கு எவ்வளோ அளவு இந்த பழமொழிகள் வந்து ரீட் பண்ணணுமோ ரீட் பண்ணிக்கணும். எப்படி கேட்பாங்க கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் கொடுத்துட்டு தமிழில் கேட்பாங்க. அடுத்து பழமொழி கொடுத்துட்டு அதுக்கு ரிலேட்டடான மீனிங் கேட்பாங்க, பொருள். ஓகேங்களா? ஸோ நம்ம நிறைய என்ன பண்ணியிருக்கோம், ஆங்கில பழமொழிகள் கொடுத்துருக்குறோம். அதுக்கு தமிழ் பழமொழி கன்வெர்ட் பண்ணுறது. ஓகேங்களா? பாருங்க, நம்ம இதில் பார்க்கலாம். நிறைய நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். இதிலேருந்து மீறி உங்களுக்கு வந்து வெளியே வராது. இது ஃபுல்லாக நம்ம ஒன்ஸ் படிச்சுட்டு இங்கிலீஷில் படிச்சுட்டு தமிழ் நம்ம படிச்சுட்டாவே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? ஓகே. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகே. எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்க, ஆல் தட் கிளிட்டர் இஸ் நாட் கோல்டு அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு 4 ஆப்ஷன் வந்து தமிழில் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ அதுக்கு என்ன கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, கிளிட்டர். இதெல்லாம் என்ன பண்ணிக்கணும், நம்ம படிக்கும் போதே நம்ம வந்து லிங்க் வச்சு படிக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி ஒரு இதை படிக்கிறதுக்கு மறக்காமல் படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு கிளாஸ் போட்டிருக்கோம், மெமரி டெக்னாலஜி. அதுக்கு நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம இதை லிங்க் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கிளாஸ் போட்டிருக்கோம். அது பார்க்காதீங்க, அது பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், கிளிட்டர்னா நமக்கு தெரியும் மின்றது. அப்புறம் நம்ம டக்கு ஞாபகம் வந்துடும், மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட். ஓகேவா? கல்வி கரையில் கற்பவர் நாட் சில. ஓகேவா? லைஃப் ஷார்ட்னு வருது பார்த்தீங்களா? ஸோ அதை வச்சு நம்ம லிங்க் பண்ணிக்கலாம், நாட் சில. ஸோ ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட்னா அது கல்வி கரையில் கற்பவர் நாட் சில. பார்க்கிங் டாக் செல்டம் பைட். டாக்னு வந்துச்சுன்னா என்னது, உங்களுக்கு குறைக்கின்ற நாய் கடிக்காது. ஓகேங்களா? ஸோ ஈவன் ஏ பின் இஸ் குட் ஃபார் சம்திங். ஓகேவா? பின் அப்படின்னு லிங்க் பண்ணிக்கணும். பின் என்னது, சிறு துரும்பும் பல்குத்த உதவும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100-200க்கு மேலே உங்களுக்கு என்ன இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக ஒன் டைம் படிச்சுட்டாவே உங்களுக்கு போதும். த சைல்ட்ஹுட் ஷோ தி மேன். இளையும் பயிர் முளையிலேயே தெரியும். ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல். முதற்கோணல் முற்றிலும் கோணல். A good markman may miss. ஆணைக்கும் அடிசருக்கும். ஓகேங்களா?
நோ மேன் கேன் ஃப்ளை எ ஸ்டோன். ஓகேவா, கல்லிலே நார் உரிக்க முடியுமா? பாருங்க, ஸ்டோன் வருது, கல் ஞாபகம் வச்சுக்கோங்க, கல்லில் நார் உரிக்க முடியுமா? ஓகே. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாமோ நிறைய இங்கிலீஷில் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, தமிழில் கொடுப்பாங்க. அடுத்து என்ன கேட்பாங்க, இந்த மாதிரி பழமொழி கொடுத்துட்டு அதுக்கு மேட்ச் பண்ணுறது பொறுத்துக்கு கொடுத்துருவாங்க மீனிங் வந்து. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படின்னு ஒரு பழமொழி கொடுத்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அதோட மீனிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அல்லது இந்த பழமொழி கொடுத்துட்டு இதோட மீனிங் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மாற்றி மாற்றி கொடுத்து நம்ம மேட்ச் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா. ஸோ தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படின்னு என்னது மீனிங்கு, உறவு முறை. ஓகேங்களா. ஆடிப்பட்டம் தேடி விதை என்ன மீனிங்கு, உழவு. மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்காது, இது வந்து குரூப் 4ல கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின் லாஸ்ட் இயரில். மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்காதே அறிவுரை. தை பிறந்தால் வழி பிறக்கும் நம்பிக்கை. பசியாமல் இருக்க பறந்தருவேன், கொஞ்சம் பழையது இருந்தால் போடு நகைச்சுவை. இது கேட்ட கொஸ்டின் மேட்சிங்ல. ஓகேங்களா. அதே மாதிரி தமிழ்ல கொடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கிலீஷ்ல நம்ம போடணும். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருந்தோம், இங்கிலீஷ் டு தமிழ்ல. ஓகேவா. அதே மாதிரி தமிழ்லேயே கொடுத்துட்டு இங்கிலீஷ்னு எழுத சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொஸ்டின் வரும். எக்ஸாம்பிள் பாருங்க, காற்று உள்ள போதே துற்றிக்கோள் அப்படின்னு என்ன, ஸ்ட்ரைக் தி ராட் while it is hot. ஓகேவா. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, ஆல் த கிளிட்டர்ஸ் நாட் கோல்டு. சிறுதுளி பெருவெள்ளம், லிட்டில் ட்ராப் மேக்ஸ் மைட்டி ஓஷன். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. காஸ்ட் நோ பியர்ஸ் பிஃபோர் ஸ்பின். தானாடாவிட்டால் தன் தசையாடும். ஈவன் ஒன் இஃப் டசன்ட் ரீச் தட் தி பிளட் ரிலேஷன் மேக் யூ தி ஆக்ட். தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலை, as if the father so is the son. ஓகேங்களா. இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஓகேவா. ஒன்ஸ் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கிட்டனாவே உங்களுக்கு போதும், நீங்கள் பண்ணிடலாம். அடுத்தது என்ன கொடுத்துறாங்க பாருங்க, எப்படி கேட்கலாம். ஆனாலும் என்னும் இணைப்பு சொல்லை பயன்படுத்தி பழமொழிகளை எழுதுக. ஓகேவா. இது நம்ம ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கிறதுக்காக பழமொழியெல்லாம். ஸோ ஆனாலும், கந்தை ஆனாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குடித்து குடி. இந்த ஆனாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பழமொழி இருக்கும். வெளி விலை ஆனாலும் தனி விலை வேண்டும். ஓட்டை சட்டி ஆனாலும் கொடுக்கட்டை வெந்தால் சரி. ஓகேங்களா. ஒடிந்த கோல் ஆனாலும் 3 கோல் ஆகும். ஓகேங்களா. கடுகுதனை நெருப்பானாலும் போரை கொளுத்திவிடும். சுட விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும். ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய பழமொழி நம்ம கொடுத்துருக்கோம். புண்ணுக்கு மருந்து போட முடியும், குடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா. ஓகேங்களா. இதெல்லாம் எக்ஸாம்பிள் உங்களுக்கு. இந்த பழமொழி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க சிலபஸில். இப்போ ரிலேட்டட் நம்ம என்னென்ன பழமொழி நம்ம படிக்க முடியுமோ எல்லாமே படிச்சுக்கணும். ஓகே. எறும்பூர கல்லுந்தை மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும், தெரியாதெல்லாம் நிறையா இருக்காது, நம்மளாம் கேள்விப்பட்டதாக தான் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா. நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாகக்கால் பூச்சி படம் எடுக்கலாமா. ஓகேங்களா. நிறைய நம்மளுக்கு பழமொழிகள் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் ஒன் டைம் ரீட் பண்ணிக்கோங்க மெட்டீரியல்ல. தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்க. இளமையில் கல்வி சிலைமேல் எழுந்து. ஓகேங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் கொடுப்பாங்க. அடுத்து பாருங்க, இதோட கண்டினியூட்டி எழுத சொல்லி நம்ம கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. உப்பில்லா பண்டம் குப்பையிலே. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. ஸோ விருந்தும் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அடுத்து என்ன நம்ம கம்ப்ளீட் பண்ணோம், விருந்தும் மருந்தும் 3 வேளை, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பழமொழியில். அதே மாதிரி பாருங்க, நீங்கள் பார்த்தோம்ல, போதும் என்ற மனமே பொன்சை மருந்து, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, ஏற்றம் உண்டானால் இறக்கமும் உண்டு. இந்த மாதிரி நம்ம பழமொழி ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சிருந்தோம்னா நம்ம ஈஸியாக நம்ம அதை எழுதிடலாம். நம்ம கொடுத்துருக்க பழமொழி எல்லாமே ஒரு டைம் ரீட் பண்ணிக்கிட்டா போதும். இது வந்து பாருங்க, தமிழில் கொடுத்துட்டு அதுக்கு இங்கிலீஷில் நம்ம எழுதுறது.
ஓகே, அடுத்தது பாருங்க 6th டாபிக். ஓகேங்களா? ஸோ நம்ம பழமொழி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒன்ஸு இந்த மெட்டீரியல் இருக்கிற பழமொழி எல்லாமே நம்ம படிச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? அடுத்தது ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சி நிறுவனம் கொடுத்துட்டு அதுக்கு இருந்து என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் கேட்கறது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி பேராகிராஃப் கொடுத்துருந்தா ஃபஸ்ட்டு கொஸ்டினை படிச்சிடணும். மேலே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்ச்சி நிரலில் பேரிடர் மேலாண்மை சம்பந்தமாக யார் உரையாற்றுவார், அதை மட்டும் நம்ம என்ன பண்ணால் போதும், கான்செப்ட் பண்ணால் போதும். டோட்டலாக படிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? பேரிடர் மேலாண்மை சம்பந்தமாக யார் பேசுகிறா, டக்குன்னு என்ன பண்ணலாம், பாருங்க, திரு இமயவர்மன் பேரிடர் மேலாண்மை இயக்குனர். திருமதி பாத்திமாவின் கருத்தரங்க தலைப்பு யாது, பாத்திமாவோடைய எந்த தலைப்புல பேசுறாங்க. ஓகேங்களா? பாத்திமா இங்க பாருங்க, திருமதி பாத்திமா நீர்வழி பாதைகளை பாதுகாத்தல். ஓகேங்களா? நீர்வழி பாதைகளை பாதுகாத்தல் அவங்க பேசுறாங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த பேராகிராஃப் நமக்கு தேவை கிடையாது. திரும்ப அதான் சொல்றேன். ஓகேங்களா? 1 பேஜுக்கு ஃபுல்லாக பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த 1 பேஜ் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு நமக்கு 5 நிமிஷம் அதில் வேஸ்ட் பண்ணிடுவோம், 5 மினிட்ஸ் பக்கமாக. ஓகேங்களா? ஸோ என்ன கொஸ்டினுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணுமோ அதை மட்டும் கான்செப்ட் பண்ணி நம்ம ஈஸியாக படிச்சுக்கலாம். ரொம்ப ஈஸி தான் அது. ஓகே, அடுத்து என்ன பண்ணிப்போம், இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டு அதை பற்றி கேட்பாங்க. ஓகேவா? ஃபார்ம் உட்காந்து ஒவ்வொன்றா உட்காந்து படிச்சுட்டு இருக்காதிங்க. ஓகேவா? டைரெக்டாக எங்கே போயிடணும், கொஸ்டின் போயிடணும். மேலே கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பம் எந்த இயக்கத்தை சார்ந்தது, அவ்வளோதான். மேலே கொடுத்துருப்பாங்க பாருங்க, எந்த இயக்கம், தொலைநிலை கல்வி இயக்கம், அவ்வளோதான். அதுதான் ஆன்சர், முடிஞ்சது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, என்ன பண்ணணும், நேராக கொஸ்டின் போயிடணும். மேலே கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பம் எதற்கு. ஓகேவா? நம்ம இதெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்க தேவையில்லை. ஓகேவா? நம்ம கொஸ்டின் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்காம இருந்தோம்னா என்ன பண்ணிருப்போம், எல்லாத்தையும் வந்து படிப்போம். கொஸ்டின் படிச்சுக்கோங்க. என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, மேலே கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பம் எதற்கு. ஓகேவா? எதுக்கு இது, சேர்க்கை விண்ணப்பம். ஓகேவா? பள்ளி சேர்க்கை விண்ணப்பம், அவ்வளோதானே. அவ்வளோதான், அதான் ஆன்சர். பள்ளி சேர்க்கைக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ நம்ம யூனிட் 5 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் டோட்டலாக. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு யூனிட் தமிழில். ஓகேங்களா? ஸோ அந்த பழமொழிகள். ஓகேங்களா? இந்த மாதிரி பேராகிராஃப் கொடுத்துட்டு அதில் கொஸ்டின் எழுதுறது. ஓகேங்களா? ரொம்ப ஈஸி, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அந்த பழமொழிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அதை 1 by 1 நம்ம ரீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாங் டைம் நம்மளுக்கு இருக்குது குரூப் 4 எக்ஸாமுக்கு. ஓகேவா? நம்ம கடைசி டைமில் உட்காந்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து படித்தோம்னா நம்மளால் இருக்கிற காம்படிஷனில் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? நல்லா டைம் இருக்குது உங்களுக்கு, ரிலாக்ஸாக நம்ம படிக்கலாம், நிறைய படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நிறைய படிங்க. நம்ம வீக்லி ஒன்ஸ் என்ன பண்ணுறோம், நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதுக்கு வந்து நம்ம மாடல் டெஸ்ட் வைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே ஜாயின் பண்ணிட்டாங்க, டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. நீங்களும் டெஸ்ட் எழுதணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, வீடியோஸ் பார்க்குறீங்க, கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.